இதுக்கு மெயின் காரணம் யாருன்னா சதிதான். அந்த சதி யாருன்னு கேட்டா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரும் செந்தில் பாலாஜி அவரும் மாவட்ட நிர்வாகம் தாசில்தார் உட்பட காவல்துறை உட்பட அத்தனை பேரும் இந்த சதியில இருக்காங்க. இந்த அகோரமான இந்த கொலைக்கு மரணத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் தான் இது சாரும். அவர் 2 மாநாடு முடித்திருக்கின்றார். இப்போதே நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜாவேசம் கலைஞ்சு போச்சு டும் 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 என்பது போல் அனைத்து தரப்புடைய விமர்சனத்தையும் தாங்கி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிவிடுவார் என்பது என்னுடைய கருத்து. இது ஆம்புலன்ஸ் ஓடுறது, விஜய் இதுல ஆம்புலன்ஸ் ஓடுறது, ஸ்டிக்கர் ஓடுன ஆம்புலன்ஸ் எப்படியா வருவோம். இதெல்லாம் சதி இல்லாம ஒரு சின்ன சந்துல விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு ஊரறிஞ்ச விஷயம். தெரிஞ்சு வர்றாங்களா தெரியாம வர்றாங்களான்றது வேற கதை. இந்த சின்ன சந்துல 60,000 பேர் நிக்கிற ஒரு சின்ன சந்துல பர்மிஷன் கொடுத்திருக்கீங்களே. மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பி, இது உங்க வீட்டுல ஒருத்தர் இந்த மாதிரி செத்துட்டு இருந்தா நீங்க கேட்க மாட்டீங்களா? போயிடலாமண்ணா? ஓகே. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பல மாதங்கள் இல்லை ஒரு வருடம் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா அண்ணன் பார்த்துருப்பீங்க அண்ணனை. ஏன்னா நம்ம சேனலில் அண்ணன் ஸ்பெஷல் எப்பவுமே. சிடிடி சேனல் அப்படின்னாலே அவர் உரிமையாக வந்துடுவார் எப்பவுமே அண்ணன். அவர் அதுதான் நம்ம சேனலுடைய ஒற்றுமை. அண்ணனுக்கு அவ்வளோ பிணைப்பு இருக்குது. திரு ஓமப்பொடி அண்ணன் அவர்களை மட்டும்தான் இப்போ நம்ம சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ணன்கிட்ட பேச வேண்டியது. அவர் நிறைய ஆதங்கங்கள் அவர் வெளிப்படுத்தாமல் இருக்கார். வேறு வேறு சேனலில் அவர் வெளிப்படுத்தினாலும் சிடிடி நம்ம சேனலில் ஸ்பெஷல். ஆமாம், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமாம் அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ பார்த்தே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க கரூர்ல. ஆமா, கரூர்ல நடந்த கோரம், பயங்கரமான கோரம். ஆமா, கோரம். அது ரொம்ப மனசை ரொம்ப உழுக்குது. ஆமா, குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் பரீட்சை முடிச்சிட்டு அந்த லீவ்ல சனிக்கிழமை எக்ஸாம் ஆஃப் அந்த லீவ் விட்டுட்டு ஆமா அந்த லீவ்ல என்ஜாய் பண்ணணும் போது ஒரு நடிகர் வராரு, ஆமா விஜய் வராரு, பாக்கணும் அப்படின்ற ஆர்வம் இதுல வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு நிரந்தரமா ஒரு லீவ் ஆயிடுச்சு. ஆமா, இதெல்லாம் ரொம்ப மனசை உழுக்குது. இது கரூர்ல சனிக்கிழமை இன்னைக்கு 27ஆம் தேதி நடந்த சம்பவம் உலக மக்களுடைய மனங்கள் எல்லாமே கண்களையும் கதிகரங்க வச்சிச்சு. இதுக்கு மெயின் காரணம் யாருன்னா சதிதான். அந்த சதி யாருன்னு கேட்டா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரும் செந்தில் பாலாஜி அவரும் மாவட்ட நிர்வாகம் தாசில்தார் உட்பட
காவல்துறை உட்பட அத்தனை பேரும் இந்த சதியில இருக்காங்க. இந்த அகோரமான இந்த கொலைக்கு, மரணத்துக்கு காரணம் முழுக்க முழுக்க தமிழக முதலமைச்சர் தான் இது சாரும். இந்த அகோர மரணத்துக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை மத்திய அரசு கைது பண்ணணும். ஒண்ணு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க சதி, மின்சாரத்துறை சதி. ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ் வருது, திமுகவுடைய ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ் அங்க எப்படி வரும்? விஜய் கூட்டத்துக்கு, விஜயனுடைய ரசிகர் மன்ற கூட்டத்துக்கு எப்படி வரும்? விஜய் நல்லவரா கெட்டவரான்றது அப்புறம் பேசிக்கலாம். ஒருத்தரை ஒழிக்கணுன்றதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த விஜய அடுத்த கூட்டத்துக்கு போகக்கூடாத தடுக்கிறதுக்காக செய்த சதி இது. இதுக்கு முன்னுதாரணமாக அறநிலையத்துறை அமைச்சர் அவர் பேசியிருக்காரு. 2 கூட்டம் நடந்துச்சு, 3வது கூட்டம் பெருங்காய டப்பா மாதிரி ஆயிடும் அப்படின்னு பேசியிருக்காரு. துபாய்க்கு போன துணை முதலமைச்சர் ஓடி ஓடி வராரு. இந்த சதி பின்னப்பட்டது திமுகவுடைய அரசாங்கம் தான். இது மட்டும் இல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலையும் இங்க சம்பந்தப்பட்டு இருக்காங்க. புலன் விசாரணை சரியா நடத்தணும் மத்திய அரசு. நான் மத்திய அரசு வேண்டது எல்லாமே நேர்மையான உண்மையான புலன் விசாரணை சிபிஐ மூலியமா நடத்தணும். இது சாதாரணமான கொலை கிடையாது, சாவு கிடையாது. ஒரு சின்ன சந்துல விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு ஊரறிஞ்ச விஷயம். தெரிஞ்சு வர்றாங்களா தெரியாம வர்றாங்களான்றது வேற கதை. இந்த சின்ன சந்துல 60,000 பேர் நிக்கிற அளவு ஒரு சின்ன சந்துல பர்மிஷன் கொடுத்திருக்கீங்களே. மாவட்ட கலெக்டர், மாவட்ட எஸ்பிஏ, இது உங்க வீட்டுல ஒருத்தர் இந்த மாதிரி செத்துட்டு இருந்தா நீங்க கேட்க மாட்டீங்களா? எத்தனை உயிர், பச்சை குழந்தை, அவங்க அப்பா அழுகுறான். அப்படியே குழந்தைய தூக்கின்னு வந்து, ஐயா எனக்கு தெரியாது ஐயா, என் பொட்டாட்டி இட்டுன்னு வந்துச்சுயா, நான் வெளியே வேலைக்கு போயிருக்கேன் போ அப்படின்னு. இது தேவையா? நான் விஜய்க்கு கூட நான் கூறிக்கொள்வது, தயவு செய்து உங்களுக்கு இந்த உங்க கூட்டத்துல வர்றவங்கள, பள்ளி மாணவர்களையும் ஓட்டு இல்லாதவங்களையும் பச்சை குழந்தைங்களையும் இட்டு வருவானான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தயவு செய்து. நீங்களும் இதுக்கு உறங்கதான், நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க விஜய், புரியுதா? ஆந்திராவில் புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆகும் போது பல பேர் இறந்துட்டாங்க. பல பேர் இறக்கும் போது அங்க இருக்கிற கவர்மெண்ட், சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட், அவரே ஒரு டுபாக்கூர் தான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு, பழிவாங்கலாம் என்ற முறையில அந்த அர்ஜுனனை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஜெயிலுக்கு அனுப்பிச்சாரு, கோர்ட்டு கேஸ் நடந்துன்னு இருக்குது. இப்போ மத்திய அரசு இத பொண்ணு விசாரணை செய்து உடனடியா தாமதம் செய்யாம 1 வாரத்துக்குள்ள செய்யணும். 1 வாரத்துக்குள்ள செஞ்சு மத்திய அரசு இந்த சூழ்ச்சிக்கு யார் காரணம் கண்டுபிடிச்சு முதலமைச்சரையும் கலெக்டரையும் எஸ்பியும் இன்ஸ்பெக்டர், இலாக்கா
இன்ஸ்பெக்டரையும் தாசில்தாரையும் விஏஓவையும் எல்லாரையும் கைது பண்ணணும். மின்சார வாரியம் அதையும் கைது பண்ணணும். இது முழுக்க முழுக்க விசாரணைக்கு உட்பட்டது. நெஞ்சு பதறது. சின்ன குழந்தை அவன் என்ன பண்ணான்? ஏதோ ஆர்வத்துல அவங்க அம்மா இட்டுன்னு வந்துட்டாங்க. சின்ன சந்து சார், அது சின்ன சந்துலயே ஒரு 60,000 பேர் 70,000 பேர் நிக்க முடியுமா? அறிவில்ல, எஸ்பிக்கு அறிவில்ல, காவல்துறைக்கு அறிவில்ல, முதலமைச்சருக்கு அறிவில்ல, அந்த செந்தில் பாலாஜிக்கு அறிவில்ல. உன் வீட்டுல இந்த மாதிரி இடம் எப்ப நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. இது தேவையாது. மக்கள் வந்து கொந்தளிச்சு போய் இருக்காங்க. டிவி பார்க்க முடியல. டிவி அங்க உட்கார்ந்து அழுகுறாங்க. அவங்க வீட்டுல உட்கார்ந்து அழுகுறாங்க. ஜனங்கள்லாம் அழுகுறாங்க. நேரடியா அழுகுறாங்க. புரியுதா? எடப்பாடியார் வந்தா இது ஆம்புலன்ஸ் ஓடுறது, விஜய் இதுல வந்து ஆம்புலன்ஸ் ஓடுறது, ஸ்டிக்கர் ஓடுன ஆம்புலன்ஸ் எப்படியா வரும்? இதெல்லாம் சரியில்லாம 3 ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியா விஜய் கூட்டத்துல விட்டுருக்காங்க. அந்த 3 ஆம்புலன்ஸ் போகும்போது ஏற்கனவே கூட்ட நெரிசல் அதிகம், அங்க நிக்க கூட இடம் இல்லை. அப்படின்னும் போது அந்த ஆம்புலன்ஸ் அங்க குறுக்க விட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடும் போது இன்னும் நெரிசல் வந்து இன்னும் டைட் ஆகுது. அங்க கும்பல் டைட் ஆகி அதுல வந்து சில பேர் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல பெரிய டிரைனேஜ் வந்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அப்படி அவ்வளவு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்க இடத்துல வந்து இவங்க எப்படி அதிகாரப்பூர்வமா அங்க வந்து கூட்டம் நடத்தலாம் சொல்லி அப்புறம் பர்மிஷன் கொடுத்தது தப்பு. பர்மிஷன் அதான் அரசாங்கத்தை செய்த தப்பு. இது எல்லாமே பக்கா சூழ்ச்சி சார். இது பக்கா 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 சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில நல்ல கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சார். பொதுமக்கள் அத்தனை பேரும் இது வேணும். இது யாரும் விரும்பல, வாக்காளர்கள் விரும்பல. உங்களுக்கு ரகசியமா ஓட்டு போடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. திமுக உங்களுக்கு இதோட லாஸ்ட் மறந்துருங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா? 80 பேர் சாவம் பாப்பா. 80 பேர் செத்தாங்க. 89 பேர் செத்தாங்களா? போனீங்களா நீங்க? இதுக்கு பக்கம் வந்தீங்க. நாடகம் நாடகம், பயங்கரமான நாடகம். கடவுள் இருக்காரு, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும். கடவுள் இருக்காரு, அந்த தண்டனை கிடைக்கும். அந்த பச்சை குழந்தைகளுடைய ஆத்மா உங்களை சும்மா விடாது. குடும்பத்தோட நாசனம் ஆயிடுவீங்க. திமுக காரங்க அத்தனை பேருமே நாசனம் ஆயிடுவீங்க. குழந்தைங்கயா, அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு? அந்த குழந்தைக்கு ஓட்டு உரிமை இருக்குதா? இத்தனுடைய சந்தனை பர்மிஷன் கொடுக்கலாமா நீ? விஜய்க்கு எவ்வளவு போட்டோ வரும்னு தெரியும்ல. அது வைத்தறிச்சல் இத்தனோட சந்தனை கொண்டு வந்து சூழ்ச்சி பண்ணி அவன் மேல பழியை திருப்பி அவன் மேல இது பண்றதுக்கு இது சூழ்ச்சி தானே. இது எங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் நான் அதை பத்தி சொல்லியிருக்காரு. நான் ஊடகங்கள்ல வந்த செய்திகளை தான் நான் பார்த்தேன். முழுமையான விசாரணை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் தகவல் பேசுறேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நியாயமானது, உண்மையானது. அந்த இறந்தவங்களுடைய அவங்களுக்கு வருத்தங்களை தெரிவிச்சிருக்காரு. மருத்துவமனைக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. 60க்கும் மேற்பட்டவங்க 70-75 பேர் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கின்னு இருக்காங்க. இப்போ 40ன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு வந்திருக்குது. இந்த 40 அதிகமாக இருந்திருக்கலாம். இது மனசு ரொம்ப பதறுது சார். மோடிஜி மோடிஜி மோடிஜி, அமித்ஷாஜி அமித்ஷாஜி, இந்த திமுக கேட்பாம்பு நீங்க பாடம் கட்டுவீங்க. பாடம் கட்டணும், பாடம் கட்டணும். உடனே அரசு பண்ணுங்க, உடனே அரசு பண்ணுங்க. இவங்க அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் தாங்க முடியாது. வீட்டுக்கு 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 இப்ப வெம்பி சாவறாங்க. வெளியில பொம்பளைங்க வர முடியல.
யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்ல. மொத்தத்துல இது கொள்ளையடிக்கிற கூட்டம், திருட்டு கூட்டம். இந்த திருட்டு கூட்டம் சமீபத்துல இந்த இந்தியாவே பார்த்திருக்குது. கிட்னி திருடுற கூட்டம். இந்த மாதிரி அராஜகம் பண்றது எத்தனை நாள் சகிச்சுன்னு இருக்க முடியும்? தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க மோடிஜி, இதுக்கு முடிவு கட்டுங்க. நீங்க இதுக்கு முடிவு கட்டினீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் பேரு இல்லைன்னா உங்களுக்கு பேரே கிடையாது. நான் மனம் நொந்து சொல்றேன். நான் உடனே பேர் கட்டு, இதுக்கு முடிவு கட்டுங்க, இதுக்கு முடிவு கட்டுங்க. இந்த சாவுகளுக்கு முடிவு கட்டுங்க. இதுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். இது தயவு செய்து மோடிஜி இந்த என்னுடைய காணொலியை பார்த்து தயவு செய்து இந்த சிசிடி வியூவர்ஸ் மூலமா நான் இது பதிவு பண்றேன். தயவு செய்து நீங்க பார்த்து இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுங்க தயவு செய்து. வணக்கம். அண்ணா, நான் என்ன உங்களை கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சனோ அது எல்லாமே நீங்களே ஆன்சரா சொல்லிட்டீங்க. நான் கேட்க வேண்டியதே இல்ல. நான் கேட்க வேண்டிய வந்த விஷயத்த நீங்களே பேசிட்டீங்க. மனசுல அவ்வளவு வாத அதான் அந்த மனசுல நான் கொஸ்டினா கேட்கணும்னு நினைச்சேன். அது எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க. அப்ப எனக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா என்னன்னா, இவங்க கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளசாராயம் குடிச்சு அத்தனை பேர் செத்தாங்க. 89 பேர் செத்தாங்க. ஆமா, 89 பேர் செத்தாங்க. முதலமைச்சர் வாயை திறக்கல, அமைதியா இருந்தாரு, விரைந்து ஓடல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாடகம் உடனே செந்தில் பாலாஜி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு செந்தில் பாலாஜி வராரு. அவங்களுக்கு செட்டிங் தெரியும் சார். அவங்களுக்கு இது செட்டிங்ன்றது தெரியும். அவங்க தானே செட் பண்ணது. 3 ஆம்புலன்ஸ் முதல்ல போச்சு. அப்புறம் அந்த இடத்துல பள்ளம் நோண்டி வச்சிருக்காங்க. இவ்வளவும் நாடகம். 3 ஆம்புலன்ஸ் உள்ள போகுதுன்னாக்கா அப்போ சாவ போறாங்கன்றது தெரியுது. அப்ப தெரிஞ்சே அனுப்புறேன். இது திட்டமிட்டு சதி. இந்த சதியை மோடிஜி கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனே பிளைட்டை பிடிச்சி துபாயில இருந்து நான் கேன்சல் பண்ணிட்டு உடனே நான் என்னுடைய மக்களை பார்க்க வரேன். அவரு விரைந்து வராரு. அன்பில் மகேஷ் அவரு திருச்சியில இருந்து அங்க ஓடி வராரு. அதாவது எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, மக்களுடைய டவுட் என்னன்னா, திருச்சியில விஜய் நடத்தினாரு, இந்த மாதிரி ஒரு சில கூட்டங்கள் நடத்தினாரு வாரம். அங்கெல்லாம் எந்த ஒரு சம்பவமும் அசம்பாவிதமும் நடக்கல. கரூர்ல மட்டும் இந்த இடத்துல மட்டும் டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா அது யாருடைய தொகுதின்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, நம்ம சொல்லணும்னு அவசியம். ஆமா, இது திட்டமிட்டு போன வாரம் எங்க எடப்பாடியார் பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அவர் போய் பேசுறாரு. கடல் அலை மாதிரி இருந்தது சார் மக்கள் கூட்டம். ஏதாவது ஒரு அசம்பாவம் இருந்துதா? ஏதாவது ஒரே ஒரு அசம்பாவம் இருந்துதா? இது சதி, திட்டமிட்ட சதி சார். இத்தனை பேர் சாவ போறாங்கன்னு அந்த 3 ஆம்புலன்ஸுக்கு எப்படி தெரியும்? ஆம்புலன்ஸ் அங்க அனுப்பிச்சது யாரு? ஆம்புலன்ஸ் அங்க அனுப்புறதுக்கு காரணகர்த்தா யாரு? மாவட்ட ஆட்சியாளரே, உன்னதான் நான் கேட்கிறேன். உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? காவல்துறை கண்காணிப்பாளரே, உங்களை தான் கேட்கிறேன். இந்த சதியில நீங்க எல்லாரும் மாட்டின்னு இருக்கீங்க. அதிகாரிங்க தப்பு பண்றாங்க. திமுக கவர்மெண்டினுடைய வாய் வழி உத்தரவுகளை கேட்டு பல அதிகாரிகள் காணாம போயிடுவீங்க. நீங்க எனக்கு நல்லா தெரியும். ஆட்சி மாற்றம் வரதான் போகுது. எடப்பாடியார் வரதான் போறாரு. மக்கள் பேராதரவோட வராரு. ஆட்சி மாற்றம் நடக்கும். அதிகாரிகளே, நீங்க உங்களை காப்பாத்திக்கிங்க. திமுக அரசுக்கு நீங்க யாராரு இப்ப என்னென்ன செஞ்சீங்களா? தூசி தட்டுவாரு எடப்பாடி, தூசி தட்டுவாரு. ஜாகிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இது என்னுடைய ஆதகத்தை மூலியமா சொல்றேன் நானு. நன்றி, வணக்கம். மக்களுக்கு இது ஒரு நல்ல விழிப்புணர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ அது மக்கள் சிந்திக்கணும். மக்களுக்கு ஓட்டுக்கு போடணும்ன்றத இதுக்கப்புறமா சிந்திக்கணும். ஆமா, அதிமுகவுக்கு தான் சார் வாக்களிப்பாங்க. ஜனங்க தயாராயிட்டாங்க சார்.
வீதி வீதியா ஜனங்க வந்து எப்போ இறப்பாங்களா, எலெக்ஷன் எப்போ போலிங் நடக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். மக்கள் எழுச்சி சார், எழுச்சி. எடப்பாடியார் கூட்டங்களுக்கு எழுச்சி கூட்டம் வருது. அது எல்லா ஜனங்களும் பார்க்கறாங்க சார். நன்றி, வணக்கம் சார்.